வணக்கம் மக்களே. வாழ்வில் சில நேரம் எளிமையானவர்கள் கூட நமக்கு மன வலிமை தரும் கருத்துக்களை பகிர்ந்து நம்மை ஊக்கப்படுத்துவதும் உண்டு. அப்படி எளிமை வலிமை தந்து உதவிய கதையினை காணலாம். ஒரு நகரத்தில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் தொழில் நடத்தி அதன் மூலம் பணம் ஈட்டி செல்வந்தர் ஆனவர். தொழில் என்றாலே கடனும் போட்டியும் கட்டாயம் இருக்கும். எவர் ஒருவரும் 100% ரொக்க பணம் போட்டு தொடங்குவதில்லை. தன் கையில் உள்ள பணத்தை கொஞ்சம் முதலீடாக போடுவார். அடுத்து தனியாரிடம் கடன் பெறுவார். பின்னர் வங்கியின் கதவுகளை தட்டி கடன் தருமாறு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ கடன் பெற்று விடுவார். இவ்விதம் தொழில் தொடங்குவோர்தான் ஏராளம். இப்படித்தான் அவரும் தொழில் தொடங்கி படிப்படியாக முன்னேறி செல்வந்தரானார். தனியாரிடமும் வங்கியிடமும் வாங்கிய கடனை ஓரளவு கட்டி முடித்தார். கொஞ்சம் தான் பாக்கி இருந்தது. இப்படி முன்னேறிய அந்த செல்வந்தருக்கு தற்போது தொழிலில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. தன்னுடைய தொழில் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் முன்பு போல மார்க்கெட்டில் விற்பனையாகவில்லை. இதற்கு காரணம் தொழில் போட்டியும் ஒன்று. தொழில் போட்டி என்பது சின்ன மீனை பெரிய மீன் பிடித்து தின்னும் என்பதாகும். பெரிய தொழில்களோடு போட்டி போட வேண்டுமானால் முதலீட்டை அதிகரித்து தொழிலை விரிவுபடுத்த வேண்டும். இது ஒரு வழி. ஆனால் இன்னொரு வழியும் உண்டு. அதாவது பொருட்களின் விலையை குறைத்து விற்று போட்டியை சமாளிப்பதாகும். செல்வந்தரோ தொழிலை விஸ்தரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். நாலா பக்கமும் கடன் வாங்கியாகிவிட்டது. மேற்கொண்டு யாரிடம் கடன் கேட்பது என்கிற பிரச்சனை வேறு. வங்கிகளிலும் கடன் கேட்டு சென்றால் இன்று போய் நாளை வா என்று இழுத்தடித்தார்கள். சுருங்கச் சொன்னால் தொழிலை நடத்துவதா மூடுவதா என்று யோசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் செல்வந்தர். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி குறித்து எண்ணி எண்ணி செல்வந்தர் மனவர்த்தத்துடன் காணப்பட்டார். அதை பார்த்து அவரது நண்பருக்கு ஒரு யோசனை தோன்றியது. நண்பரே, ஏன் ஒரு விதமாக காணப்படுகின்றீர்கள்? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். அதற்கு செல்வந்தர், நண்பரே, எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றது. எனக்கு தக்க யோசனை ஒன்றை கூறுங்களேன் என்று கேட்டார். நம்ம ஊருக்கு ஒரு ஜென் துறவி வந்திருக்கின்றார். அவரை போய் நீங்கள் பார்த்தால் உங்கள் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்று கருதுகின்றேன் என்று கூறினார் அவரது நண்பர். செல்வந்தரோ, நண்பரே, துறவிகள் விஷயத்தில் எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது. அவர்களை பொறுத்தவரை நமக்கு உபதேசம் செய்வார்களே தவிர உருப்படியான வழிகளை சொல்ல மாட்டார்கள் என்று செல்வந்தர் தம் உள்ளத்தில் இருந்த கருத்தை வெளிப்படையாக தனது நண்பரிடம் கூறினார். நண்பரே, நீங்கள் இப்படி சொல்வது சரியல்ல. ஒரு மனிதரை சந்திப்பதற்கு முன்னமே அவர் இப்படித்தான் கூறுவார் என்று அனுமானிப்பது சரியான கருத்து அல்ல. எதற்கும் அவரை சந்தியுங்களேன். அவரிடம் யோசனை கேளுங்கள். அந்த யோசனை உங்களுக்கு சரி என்று பட்டால் அதன்படி செய்யுங்கள். இல்லையெனில் விட்டுவிடுங்கள். இதுதானே நல்ல வழியாக இருக்கும் என்று கூறிய நண்பர் துறவியை கட்டாயம் சந்திக்கும்படி செல்வந்தரை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். தனக்கு விருப்பம் இல்லை என்ற பொழுதிலும் தனது நண்பரின் வற்புறுத்தலுக்காக ஜென் துறவியை சந்திக்க சம்மதம் தெரிவித்தார் செல்வந்தர். நல்லது நண்பரே, உடனே புறப்படுங்கள். உமது கவலைகள் அனைத்தும் இன்றோடு நீங்கட்டும் என்று செல்வந்தரிடம் கூறிவிட்டு சென்று விட்டார் அந்த நண்பர். 2 நாள் கழித்து தனது காரை எடுத்துக்கொண்டு ஜென் துறவியை சந்திப்பதற்காக சென்றார் செல்வந்தர். அவரை கண்டதும் மரியாதை நிமித்தமாக அவருக்கு வணக்கம் தெரிவித்தார். பதிலுக்கு துறவியும் செல்வந்தருக்கு வணக்கம் தெரிவித்தார். செல்வந்தரை பார்த்தவுடனே அவர் ஏதோ மனக்குழப்பத்தில் இருந்ததை உணர்ந்தார் துறவி. அன்பரே, நீங்கள் யார்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? தங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று செல்வந்தரை பார்த்து கேட்டார். ஐயா, நான் இந்த ஊரைச் சேர்ந்தவன்தான். நான் தொழில் நடத்தி வருகின்றேன். ஆரம்பத்தில் நான் எதிர்பார்த்தபடி தொழில் அமைதியாகவும் லாபகரமாகவும் இருந்து வந்தது. இப்பொழுது தொழில் மிகவும் நொடித்து போய்விட்டது. மன நிம்மதியும் கெட்டு போய்விட்டது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று தன்னை பற்றியும் தனது கஷ்ட நஷ்டங்களை பற்றியும் எடுத்து கூறினார் செல்வந்தர். செல்வந்தரின் பிரச்சனைகளை பொறுமையாக கேட்ட துறவி அவருக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் பேசினார். அன்பரே, தங்களது பிரச்சனைகளை யாம் நன்றாகவே தெரிந்து கொண்டோம். பொருளாதாரத்தில் சறுக்கி விழுந்து விட்டீர்கள். முதலில் அதிலிருந்து எழுந்து நிற்க வேண்டும். அப்படி எழுந்து நின்றவுடன் உடனே ஓட வேண்டும் என்று எண்ணக்கூடாது. எதையும் ஒரே பாய்ச்சலில் செய்துவிட முடியாது. அப்படி செய்வது சாத்தியமும் இல்லை.
எனவே பழையபடி முன்னேறுவதற்கு எளிமையான வழிகளில் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று பலவித எளிய யோசனைகளை ஜென் துறவி செல்வந்தருக்கு கூறினார். துறவி யோசனை சொல்ல சொல்ல அதை வேண்டா வெறுப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார் செல்வந்தர். துறவியின் யோசனை செல்வந்தரை பக்குவப்படுத்துவதற்கு பதிலாக எரிச்சலைத்தான் தூண்டியது. துறவியே, நான் சந்திக்கும் பிரச்சனைகளோ மிக பெரியது. அவற்றை உங்களுடைய எளிய யோசனை தீர்த்து வைத்து விடாது என்று கூறினார். எளிமையை ஏளனம் செய்யாதே ஐயா, அதன் வலிமை உமக்கு தெரியாது என்றார் துறவி. எளிமையை வைத்துக்கொண்டு நான் என்னதான் செய்ய முடியும் என்று கேட்டார் செல்வந்தர். இப்படியாக அவர்கள் இருவருக்கும் இடையில் உரையாடல் என்பது வாக்குவாதமாக மாறிவிட்டது. நேரம் இருளை நெருங்கிக் கொண்டிருந்தது. சரி அன்பரே, இங்கிருந்து உங்கள் வீடு சுமார் 30 கிலோமீட்டர்கள் இருக்குமே. மிகவும் இருட்டிவிட்டது. நீங்கள் எப்படி செல்லப் போகிறீர்கள் என்று செல்வந்தரை பார்த்து கேட்டார் துறவி. துறவியாரே, எவ்வளவு இருட்டினாலும் நான் வீடு போய் சேர்ந்து விடுவேன். அதில் எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை. நான் காரில் தான் வந்திருக்கின்றேன். காரில் உள்ள விளக்குகள் இருட்டை கிழித்து எனக்கு வெளிச்சத்தை காட்டிவிடும் என்று கூறினார் செல்வந்தர். நீங்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் எனக்கு தெரிந்தவரை காரில் உள்ள விளக்குகள் சில அடி தூரம் வரை தானே வெளிச்சம் காட்டும். அதை வைத்துக்கொண்டு 30 கிலோமீட்டர் தூரம் வரை எப்படி செல்வீர்கள் என்று செல்வந்தரை பார்த்து துறவி கேட்டார். துறவியின் கேள்வி செல்வந்தருக்கு முட்டாள்தனமாக பட்டது. ஏன் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டார் செல்வந்தர். பின்பு துறவியை பார்த்து, ஐயனே, கொஞ்ச தூரத்துக்கு மட்டும் வெளிச்சம் தெரிந்தால் போதாதா? அதை கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 30 கிலோமீட்டர் என்ன, 30,000 கிலோமீட்டர் கூட பயணம் செய்யலாமே என்று கூறினார். துறவி இப்போது செல்வந்தரை பார்த்து, அன்பரே, நான் சொன்ன வழிக்கு இப்போது வந்துவிட்டீர்கள். அதாவது நான் சொன்ன யோசனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வேண்டும் என்பதுதான். 1000 மைல் பயணம் செல்ல முற்படுபவன் ஒரே பாய்ச்சலில் 10 அடி வீதமாக செல்கிறான். அந்த நீண்ட பயணம் 1 அடியில்தானே தொடங்குகின்றது. அதுபோலத்தான் பெரிய காரியங்களை நிறைவேற்ற தொடங்கும் வேளையில் படிப்படியாக முன்னேற வேண்டும். அப்படி செய்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் என்று கூறினார். இதை கேட்ட பிறகுதான் எளிமையின் வலிமை என்ன என்பது செல்வந்தருக்கு புரிந்தது. அதனால் தெளிந்த மனதுடன் துறவியை வணங்கிவிட்டு உற்சாகமாக காரில் புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் நமக்கு கூறும் கருத்து என்னவெனில், பிரச்சனைகள் எத்தகைய தன்மை உடையவனாக இருப்பினும் திடீர் பாய்ச்சலின் மூலம் அவற்றுக்கு தீர்வு காண முடியாது. எளிமையான வழிகளை முதலில் உத்தேசித்து பயணம் செய்தாலே பிரச்சனைகள் விரைவில் தீர்த்து போய்விடும் என்பதாகும். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.